ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே குட் மார்னிங். ஆனால் இன்னைக்கு வந்து குட் ஆஃப்டர்நூன். லூசுமா எப்போ போட்டாலும் உப்பு போடல. சரி, நான் லூசுதேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத், நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான டேவில் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே குட் மார்னிங். ஆனால் இன்னைக்கு வந்து குட் ஆஃப்டர்நூன். மதியம் இப்போ கரெக்டாக டைம் வந்து 11:30 இல்லாட்டி 11:40 இருக்கும். இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு vlog ஷூட் பண்ணுறேன். காலையில் நான் சமைக்கல. இன்னைக்கு காலையில் என்னென்ன வேலை செஞ்சேன், இதுக்கப்புறம் என்ன வேலை செய்ய போகிறேங்கிறத கொஞ்சம் டே vlog பார்க்கலாம். என்ன எப்போதும் கிண்டல் பண்ணுவேதானே, உன்னால் முடியும்னு இருந்தா இப்போ பண்ணு பார்ப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் நடந்து பண்ணுங்க. நல்ல ஒரு பெரிய பப்பாளி காய், 2 பறிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பப்பாளிக்காய் உதிர்ந்துருச்சு தெரியுங்களா? பப்பாளி பறிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கிளை வந்து கீழே பாருங்களேன், சின்ன கட்டையாக இருக்கும், மேலே வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்க. அதனால நம்ம தூக்கி நேராக நிமித்துறதே பெரிய விஷயமா இருக்கும். என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிவிட்டு அவர்னால நிமித்தவே முடியல. அதனால் என் தம்பி ஒருத்தன் அவன் சேர்ந்து பண்ணாங்க. 2 விழுகிறதுக்கு பதிலாக 4-5 விழுந்துருச்சு. இன்னும் பாத்திரம் கூட விளக்காமல் இருக்குது பாருங்க. அப்படி என்னமா காலையிலேருந்து வேலை செஞ்சேன்னு கூட யோசிக்கலாம். இன்னைக்கு காலையில் இங்கே ஃபுல்லாக சாணி பூசியிருந்தேன். இந்த இடத்துல மண் இன்னுமே காயிற வரையும் அப்படி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், இந்த இடத்துல வந்து குழியாக இருந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக மண் பூசியிருக்கோம்ல, அதனால் சாணி பூசினாலுமே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு காலைல தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம். போன விலாகில் பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சம் இலுப்பை பூ எடுத்து இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன். இங்கே வந்து வேலி இல்லாமல் இருக்குது சரிங்களா. இந்த இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்கிறது வந்து சித்தப்பா வீடு. இந்த சைடு சரியாக வேலி இல்லாமல் இருக்கவும் சமையல்லாம் முடிச்சுட்டு தேஜு அங்கன்வாடி விடுறதுக்காக போயிட்டு வந்து பார்த்தா உள்ள மாடு இருந்தது. போச்சு, நம்ம பிறக்கி இருந்தது ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நேற்று பிறக்குனது வேஸ்ட்டாகவே போயிடுச்சுங்க. மாடு தின்னுட்டு போயிடுச்சு. இது வந்து இன்னைக்கு காலையில் பிறக்கணும். நானும் தேஜும் சேர்ந்து தான் பிறக்கணும். ஆனால் அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போலேருந்தே காய வைக்கிறேன். நல்லதாங்க காயும். ஆனால் இடையில ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வீடுமே கூலாக இருக்கும். இங்கே வெளியும் வெயில் இருக்காதுங்களா, பூசணமுத்து போயிடுது, விற்க முடியல. இருந்தாலும் புதுசாக பார்க்கும்போது அதை பிறக்கி காய வைக்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் பிறக்குனது இதுதான். நேற்று பிறக்குனது மாடு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. காலையில் சமைக்காமல் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருந்தேன். இலுப்பை பூவெல்லாம் பிறக்குனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தானே கிடக்க போகுதுன்னு தீ வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் குப்பை இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சமாக அந்த வேலி ஓரமாக கூட்டி தள்ளிட்டேன். இது வந்து எப்போதுமே இந்த பெரிய மரத்தில் நாங்கள் விறகு வெட்டுறோம் இல்லைங்க, அது வந்து சின்ன சின்ன சில்லாக தெரிக்கும். காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக தெரிச்சு கிடக்கிறதெல்லாம் நம்ம தீ எரியுமில்ல, அப்போ சரியாக எரியாதப்போ நம்ம ஊட இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னா நல்லா தீ எரியும். அதனால் குமிச்சிட்டு இந்த மாதிரி வட்டால வச்சு ஒரு சாக்கில் வைக்க போகிறேன். அதனால் இங்கே குமிச்சிருக்கேன். இதுவுமே அதே மாதிரி விறகு வெட்டுற இடம்தான். இந்த மரத்தை எப்படி தீயரிக்க போகிறோன்னே தெரியலங்க. எவ்வளவோ வெட்டி பார்க்குறோம், யாருனாலையுமே பிளக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில்லு அதிகமாக சேர்ந்து இருக்குதுல, அதனால் இதெல்லாம் மொத்தமாக அள்ளணும். மற்றபடி இலையெல்லாமே தனியாக ஒரு சாக்கில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த வேலை தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. செங்கல் வந்து வீட்டு வேலை நடக்கும்போது நல்ல நல்ல செங்கலாக பார்த்து எடுத்தோம்ல, அப்போ வந்து சின்ன செங்கலையெல்லாம் முன்னாடி இப்படி தூக்கி போட்டது. இது இன்னும் கொஞ்சம் மேலே அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கலாம். இதெல்லாம் கூட்ட முடியாதுங்க, ஏன்னா பச்சையாக மூங்கில் மரம் வெட்டுறாங்கல்ல, அப்போது அப்படியே போட்டுருவாங்க. காஞ்சு இருக்கிறத நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு தீயில் வச்சிடலாம். அப்படி தான் தீக்கணும். இது இப்படி தான் கிடக்கும். நேற்று பெட்டு கவரு அப்புறம் கொந்தா 2-3 பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணேன், அது இருக்குது. இன்றைக்கி இந்த வேலை தான் நடக்கும். இதுக்கப்புறம் இந்த வேலை தான் பண்ணணும்.
அதை கூட்டி அள்ளுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை விளக்கிட்டு கொஞ்சோன்னு சாப்பாடு சமைக்கணும். காலையில பாதி இருந்தது சாப்பிட்டோங்களா, இப்போ பத்தாது. இது வந்து முன்னாடி தாவரம் இருக்குல்லங்க, அதுக்கு வந்து பக்கத்து ரூம் சரிங்களா. இங்கே வந்து முன்னாடி இங்கே இந்த செங்கல்லாம் வச்சு இந்த பலகையில தான் நெல் வச்சுருந்தோம். போன தடவை விவசாயம் பண்ணல, அதனால் அதுக்கு முன்னாடியே நெல் இல்லாமல் இந்த சாக்கு ஒன்று ஃப்ரீயாக இருந்தனால இங்கே பாருங்கள், மழை காலத்தில் உதவும்னு சொல்லிட்டு அங்கே வெளியே இலுப்பை மரத்தோட இலை, அப்புறம் மூங்கில் மரத்தோட இலை இதெல்லாம் நிறைய கிடந்திருக்கவும் கூட்டி இந்த மாதிரி வச்சுருந்தேன். அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆரஸ்வதி மரம் காடுக்கெல்லாம் நான் இலை எடுக்க போவேன் தெரியுங்களா, அங்கே தான் போய் கொண்டுட்டு வருவோம். அவங்க இல்லாதனால இது நான் போன வருஷம் சேர்த்து வச்சது, அதனால இவ்வளோ இருக்குது. இந்த வருஷமும் கொஞ்சம் இதில் தான் சேர்த்து வைக்க போகிறேன். நம்ம மேடத்துக்கு இடம் இங்கே தான் பிடிக்குங்களாம். ஒசரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து இன்னொரு சாக்கு ஃப்ரீயாக இருக்குது. நெல் கொஞ்சோன்னு இருந்தது, அதில் இந்த எலிங்க பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். இந்த ஒரு இடத்துல ஓட்டை இருக்கிறனால பழைய பைய இப்படி ரெண்டாக பிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு இடையில தான் இப்போ அந்த விறகு வெட்டும் போது இருக்கிற சில்லோடு இருக்குல்ல இலை, அதை கொண்டுட்டு வந்து வைக்க போகிறேன். வச்சிட்டோம்னா கோழி வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பலகையை மேலே வச்சு, பலகை மேலே வச்சிட்டோம்னா நனையாது, இந்த இடத்துல ஒழுகாது. இந்த ஓரத்தில் ஒரு இடம் ஒழுகும், இங்கே மட்டும்தான். அந்த இலை விறகு சில்லு எல்லாமே இங்கே சேஃபாக இருக்கும். நாளைக்கு நாளன்னைக்கு கூட மழை பெய்யுங்க, சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு இப்போ ஒலை வச்சுருக்கேங்க. சாப்பாடு மட்டும்தான் செய்யணும், குழம்பு இருக்குது. ஈவினிங்க்கு வந்து உருளைக்கிழங்கு ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம். அரிசி போட்ட உடனே இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அங்கே போய் பண்ணி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க. நாளை காலையில் இலுப்பை பூ விழும்போது கொஞ்சம் ஈஸியாக பறக்கிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மண்ணாயிரும். நாளை காலையில் விழுந்திருக்கும் போது காமிக்கிறேன். இந்த சைடு ஓரத்தில் இருக்க இலையை மட்டும் சமைக்கும் போது தாளிச்சிட்டு அதை கொதிய விடுவோம் இல்லைங்க, அந்த டைமில் நம்ம அடுப்புக்கிட்ட தானே உட்காந்துருப்போம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சு காலி பண்ண போகிறேன். இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த விறகு வந்து வேலி போடுறதுக்காக வெட்டி தனியாக வச்சது. அதுக்கப்புறம் அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தேவைப்படுமா இல்லையான்னு கேட்டுட்டு, ஒருவேளை தேவைப்படாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் தீ வச்சு எரிச்சிருவேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கிறத மட்டும் அங்கே எப்படி குமிச்சு தீ மூட்டணும்னா அந்த மாதிரி தீ மூட்டிட்டு ஃப்ரீயாக விட்டுறலாம். இந்த வைக்கோலுமே அப்பா வந்ததுக்கப்புறம் தாங்க சுத்தம் பண்ண முடியும், அவர்கிட்ட கேட்கணும். இந்த விறகெல்லாம் சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது, அதுக்கு கிளையாக கொண்டுட்டு வந்தது. பாதி பச்சையாக இருக்குது, கொஞ்சம் காய விட்டு நறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த இடமும் சுத்தமாயிரும். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க பண்ணியிருக்கேன். இலையெல்லாம் எவ்வளோ குமிச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? சரியான வெயில் இல்லைங்க இன்னைக்கு, எப்போ மழை வரும்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். அதனால் இங்கே பாருங்கள், காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்த பூ பாதி இங்கே பாருங்கள் மேலாக மட்டும் கலர் மாறி கீழெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா நின்று எரியும். நம்ம சமைக்கும் போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்புக்குள்ளே போட்டுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய விறகு சில்லு இருக்குது பாருங்கள். இலை வந்து இப்போ இவ்வளோ சேர்ந்துருக்கு. இலை மட்டும் நம்ம எரித்து சமைக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஆள் வேணுங்க, அவ்வளோதான். இலை கொண்டுட்டு வந்தில்ல, அதனால் வீடு இப்படி இருக்குது.
டைம் இப்போ 1:30ங்க. குளிச்சுட்டு வரோம். பயங்கரமாக வேர்க்குது. லூசுமா எப்போ போட்டாலும் உப்பு போடல. சரி, நான் லூசுதேன். இது என்ன சாப்பாடு சொல்லு. தயிர் சாப்பாடு. சரி, உப்பு போட்டிருக்கேன் பாரு. அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு சொல்லு. முதல்ல மதியம் தானங்க சமைச்சேன். மீன் குழம்பு இருந்தது. 2 பேரும் சுடு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னா, இங்கே யாருமே மதிய நேரத்தில் சாப்பிட்டதில்ல. அவள் என்ன சொல்கிறா, தாத்தா பாட்டி 2 பேருமே பழைய சாதம் தானே சாப்பிடுவாங்க, நானும் அப்படி தான் சாப்பிடுவேன்னு கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தோடு மேடம் சாப்பிடுவாங்களாம். இன்றைக்கான வீடியோவில் நான் மதியம் சொல்லிகிட்டே இருப்பேன், நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட மழை வரலாங்கன்னு. அட்வான்ஸாக நான் இதை சுத்தம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லதாக போச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை தூரி இருந்தது. அதனால் இந்த இடத்த இதுக்கு முன்னாடி எப்படி காமிச்சேன், இங்கே பாருங்கள். பலகை போட்டு பலகைக்கு மேலே வச்சாச்சு. ஏன்னா கரையான் தின்றுமா. செங்கல் அப்புறம் பலகையெல்லாம் வச்சு, ஏதோ அந்த சைடு இருக்கிறது இலை, இந்த சைடு இருக்கிறது வந்து அந்த விறகு சில்லோட இலை தான். பலகையில் ஏற்றியாச்சு. இங்கே நல்லா கூட்டிட்டு விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. இன்னைக்கு நைட்டு கூட மழை வரலாம் சொல்ல முடியாது. அதனால் மொத்தத்தையும் இங்கே வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்துக்கலாமேன்னு வச்சாச்சு. இது வந்து மேடமோட விளையாட்டு சாமான். செருப்பு எல்லாமே அவங்க தான் உள்ளே வச்சாங்க. இப்படி வச்சுருக்காங்க. மழை தூர்னதுக்கப்புறம் விட்டுருச்சுங்க. பார்க்கலாம், இன்றைக்கி நைட்டு மழை பெய்யலாம், இல்லாட்டி நாளைக்கு கூட மழை பெய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.